சமகால விந்தை செய்திகள். பாகம் 61. நூறு அடி ஆழத்தில் மூழ்கிய படகிலிருந்து 3 நாட்களின் பின் மீட்கப்பட்ட நபர். அத்திலாந்திக் சமுத்திரத்தில் கவிழ்ந்த படகொன்றின் ஊழியர் 3 நாட்களாக கடலில் தத்தளித்த நிலையில் ஆச்சரியகரமாக மீட்கப்பட்டமை தொடர்பான வீடியோ இணையதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியா மீன்பிடி படகொன்று அத்திலாந்திக் சமுத்திரத்தில் சில மாதங்களுக்கு முன் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது. இப்படகில் இருந்தவர்களில் 11 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். நைஜீரியாவிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இச்சம்பவம் இடம்பெற்றது. சமையல் கலைஞராக பணியாற்றிய ஹரிசன் ஒட்ஜேப்பா ஒகேன் என்பவர் மாத்திரம் உயிர் தப்பினார். இவர் சுமார் 100 அடி ஆழத்தில் கவிழ்ந்த படகில் நீர் புகாமல் இருந்த சொற்ப இடைவெளிக்குள் பரிதவித்துக் கொண்டிருந்தார். கடும் குளிரான காலநிலையில் காற்சட்டை மாத்திரம் அணிந்திருந்த அவர் படகிலிருந்து வெளியே வரவும் முடியாமல் தவித்தார். தன்னை இறைவனின் அற்புதங்கள் தான் காப்பாற்ற முடியும் என எண்ணிய அவர் இறைவனை மன்றாடிக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் 3 நாட்களாக உயிருடன் எவரும் மீட்கப்படாத நிலையில் எவரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என அதிகாரிகள் கருதினர். அதனால் மீட்பு குழுவினரும் சடலங்களை மீட்கும் நோக்குடனேயே தேடுதல்களில் ஈடுபட்டனர். மீனவர்களில் எவரும் உயிருடன் இருப்பர் என அவர்கள் நம்பியிருக்கவில்லை. ஆனால் மீட்பு குழுவை சேர்ந்த சுழியோடியொருவர் மூழ்கிய படகுக்குள் ஹரிசன் ஒகேனை கண்டு திகைப்புற்று அவரை காப்பாற்றினார். சுழியோடுவதற்கான சுவாச கருவிகளையும் பாதுகாப்பு கவசங்களையும் ஹரிசனுக்கு அணிவித்து அவரை படகுக்கு வெளியே கொண்டு வந்து பின்னர் நீர்மட்டத்துக்கு மேல் தூக்கி வந்தார் அம்மீட்பு பணி ஊழியர். அவர் காப்பாற்றப்பட்ட வேளையில் படகிலிருந்து அனைவரும் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 6 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற இந்த ஆச்சரியகரமான மீட்பு சம்பவத்தின் போது பிடிக்கப்பட்ட வீடியோ ஒன்று சில தினங்களுக்கு முன் இணையதளங்களில் வெளியாகி உலகெங்கும் பெரும் எண்ணிக்கையானோரால் பார்க்கப்பட்டு வருகிறது. உண்மையில் அதிசயம்தான். படைத்தவன் நாட்டமின்றி எதுவும் நடக்காது. அதற்கான நேரமும் வர வேண்டும். ஹரிசனுக்கு ஆயுசு 100ஆகத்தான் இருக்க வேண்டும். மரணத்தின் வாயிலை அடைந்து வெளியே வந்திருக்கிறார். அபிமான கழகத்தின் இலச்சினையை கண்ணில் பதித்த ரசிகர். பிரிட்டனை சேர்ந்த கால்பந்தாட்ட ரசிகர் ஒருவர் தனது அபிமான கால்பந்தாட்ட கழகத்தின் சின்னத்தை தனது கண்ணாடி கண்ணில் பதித்துக் கொண்டுள்ளார். 50 வயதான ஆண்ட்ரூ கனோவன் என்பவரின் இடது கண்ணில் பார்வை பறிபோனதால் 20 வருடங்களுக்கு முன் அவரின் கண் அகற்றப்பட்டு கண்ணாடி கண்ணொன்று கட்குழியில் பொருத்தப்பட்டது. நியூகாசல் கால்பந்தாட்ட கழகத்தின் தீவிர ரசிகரான ஆண்ட்ரூ தனது கண்ணாடி கண்ணில் அக்கழகத்தின் இலச்சினையை பதித்துக் கொள்ள தீர்மானித்தார். தமது அபிமான கழகத்தின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்வதற்கு அவர் தீர்மானித்தார். எனினும் பதிவு செய்யப்பட்ட இலச்சினையை கண்ணில் பொருத்துவதால் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் அக்கழகத்தினரிடம் முன் அனுமதி பெறுவதற்காக சுமார் 1 வருட காலம் முயற்சிகளை மேற்கொண்டாராம். அனுமதி கிடைத்த பின் அந்த இலச்சினையை அவர் கண்ணில் பதித்துக் கொண்டுள்ளார். இவரை என்ன சொல்வது? வெறித்தனமான பற்று என்று சொல்வதா? அபிமானம் என்று சொல்வதா? விசுவாசம் உடல் உறுப்புகளில் கூட கை வைக்க செய்கிறது. உலகின் மிகவும் அதிசயமான சிசு. ஒரு தாய்க்கு குழந்தை பிறப்பதென்பதே அதிசயம்தான். அதிலும் சிலருக்கு அதிர்ஷ்டவசமான தினங்களில் குழந்தை கிடைப்பதென்பதும் அபூர்வமானதும் தான். அந்த வகையில் கடந்த 11ஆம் திகதி மாலை 2:15க்கு ஒரு குழந்தை இங்கிலாந்தின் தென் யோர்க்ஷயர் பகுதியில் பிறந்திருக்கிறது. இதில் என்ன அதிசயம் என்று எண்ணுகிறீர்களா? ஆம், அக்குழந்தை பிறந்த நேரத்தை பார்த்தீர்களேயானால் அசந்து போய்விடுவீர்கள். அதாவது 11ஆம் திகதி 12ஆம் மாதம் 13ஆம் ஆண்டு 14 மணி 15 நிமிடத்துக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. 11, 12, 13, 14, 15 என்ற அதிசயமே அதுவாகும். இங்கிலாந்தின் தென் யோர்க்ஷயர் பகுதியில் ரொதேஹாம் பகுதி தொலைத்தொடர்பு நிலையம் ஒன்றில் பணிபுரியும் செல்சியா என்ற தாயே இந்த அபூர்வ குழந்தையினை ஈன்றெடுத்துள்ளார். இந்த அபூர்வ சிசுவிற்கு லண்டன் ஜொனா என பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். தனது பிரசவ வழி எடுத்த போது தனது கணவரான பென் பிரவுனும் தனது தாயாரும் உடனிருந்ததாக குறிப்பிட்டார். இப்படியான அதிசய நிகழ்வு இடம்பெறுவதென்பது 52 மில்லியனில் ஒரு தடவைதான் சாத்தியம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகா, 5 தொடர் இலக்கத்துடன் பிறந்த குழந்தை.
சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக இப்படியும் நடந்து விடுகிறது. டாக்ஸியில் விட்டு சென்ற 300,000 அமெரிக்க டாலரை திருப்பிக் கொடுத்த சாரதி. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸை சேர்ந்த சாரதி ஒருவர் பயணி ஒருவர் தனது டாக்ஸியில் விட்டு சென்ற 300,000 அமெரிக்க டாலர் பணத்தினை உரிமையாளரிடம் திருப்பி சேர்த்த சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. ஜெரார்டோ கம்போ என்ற நபரே பணத்தை திருப்பிக் கொடுத்த சாரதி ஆவார். சென்ற வாரம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்த அந்நாட்டு ஊடகங்கள் பல ஜெரார்டோவை பாராட்டி செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, சம்பவ தினத்தில் காலையில் பயணியொருவர் ஜெரார்டோவின் டாக்ஸியில் பயணித்துள்ளார். இதன்போது குறித்த பயணி அவர் கொண்டு வந்த பணப்பையினை டாக்ஸியிலேயே விட்டு சென்றுள்ளார். இதனை அடுத்து பின் இருக்கையில் பயணி விட்டு சென்ற தாழ் பையினை கண்டெடுத்துள்ளார் ஜெரார்டோ. சாக்லேட் பை என நினைத்து திறந்து பார்த்தபோது 6 கட்டு $100 அமெரிக்க நோட்டுகள் இருந்துள்ளன. அதிர்ச்சி அடைந்த ஜெரார்டோ உடனடியாக டாக்ஸி நிறுவனத்திடம் ஒப்படைத்து உரிமையாளரிடம் பணத்தினை திருப்பிக் கொடுக்க வழி செய்துள்ளார். ஜெரார்டோவினால் இதுவரையில் 13 வருடங்களாக நாங்கள் ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டதில்லை என டாக்ஸி நிறுவனம் அவரை புகழ்ந்துள்ளனர். சம்பவம் குறித்து ஜெரார்டோ கூறுகையில், எனக்கும் எனது குடும்பத்துக்கும் நிறுவனத்துக்கும் லாஸ் வேகாஸ் நகருக்கும் சரியானதையே செய்துள்ளேன். ஒரு செகண்ட் கூட பணத்தை நான் வைத்துக் கொள்ள நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். பணத்தை விட்டு சென்ற பயணி பிரபல்யமான ஒரு விளையாட்டு வீரர் என கூறப்படுகின்றது. அவரது பெயர் விவரம் வெளியிடப்படவில்லை. இதேவேளை ஜெரார்டோவை பாராட்டி அவரது நிறுவனம் 1000 அமெரிக்க டாலர்களை பரிசாக வழங்கியுள்ளது. ஆனால் அந்த வீரர் ஜெரார்டோவுக்கு பரிசுகள் ஏதும் வழங்கினாரா என்பது தொடர்பில் தகவல் தெரியவில்லை. ஆகா, நல்ல மனது படைத்த இப்படியான மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு செகண்ட் கூட பணத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை என்று சொன்ன ஒரு வார்த்தையே அவரை எங்கேயோ உயரத்துக்கு உயர்த்தி விட்டது. பார்வையற்ற சிகை அலங்கார நிபுணர். பிரிட்டனை சேர்ந்த பெண்ணொருவர் கண் பார்வையை இழந்த போதிலும் சிகை அலங்கார நிபுணராக பணியாற்றுகின்றார். எனினும் அவர் தொடர்ந்தும் வாடிக்கையாளர்களை ஈர்த்து வருகிறார். 56 வயதான டயானா கேண்டல் எனும் இப்பெண் கடந்த வருடம் மூளையில் ஏற்பட்ட பாதிப்பொன்றின் காரணமாக பார்வையை இழந்தார். சிகை அலங்கார நிபுணரான டயானா தனது சிகை அலங்கார நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென தலைவலி ஏற்பட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். பின்னர் அவரின் மூளையிலிருந்து ரத்தம் கசிந்தது. இதனால் அவர் கண் பார்வையை பெருமளவு இழந்து விட்டார். எனினும் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய பின் மீண்டும் தனது சிகை அலங்கார தொழிலையே மேற்கொள்ள தீர்மானித்தார். இத்தொழிலில் சுமார் 40 வருடகால அனுபவம் கொண்டவர் இவர். டயானா கேண்டலின் துணிச்சலையும் விடாமுயற்சியையும் பலர் பாராட்டியதுடன் அவரின் வாடிக்கையாளர்கள் பலரும் அவரிடம் தொடர்ந்து சிகை அலங்காரம் செய்து கொள்வதற்காக வந்தனர். எனது கையை எனது முகத்திற்கு முன்னால் வைத்து கூட என்னால் பார்க்க முடியாது. படிப்படியாக பார்வை திரும்பும் என மருத்துவர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆனால் 1 வருடமாகியும் பார்வை திரும்பவில்லை. எனினும் எனது வாடிக்கையாளர்கள் என்னில் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்கிறார் 2 பிள்ளைகளின் தாயான டயானா. டயானாவின் வாடிக்கையாளர்களில் ஒருவரான சாரா அலன் வயது 34 கருத்து தெரிவிக்கையில், பார்வையற்ற சிகை அலங்கார கலைஞர் குறித்து எனது கணவர் என்னை கேலி செய்வார். ஆனால் டயானா தான் சிறந்த சிகை அலங்கார கலைஞர். சிகை அலங்காரத்திற்காக நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்கிறார். துணிச்சல் விடாமுயற்சி இவரை ஒருபடி உயர்த்திவிட்டது. 56 வயதில் மூளையில் முடங்கி விடாமல் பார்வையை இழந்தும் தொழிலை தொடரும் இந்த பெண் உண்மையில் தைரியசாலிதான். அதைவிட பார்வையை இழந்தவர் என்று தெரிந்தும் கூட தலையை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் துணிச்சல் மிக்கவர்கள். பயண முகவர் நிலையத்தின் தவறால் மெக்சிகோவிலுள்ள சென்ட் ஜோஸ் நகருக்கு பதிலாக கலிபோர்னியா சென்ட் ஜோஸ் நகருக்கு சென்ற ஜோடி. பயண முகவர் நிலையத்தின் தவறால் மெக்சிகோவிலுள்ள சென்ட் ஜோஸ் நகருக்கு சுற்றுலா செல்லவிருந்த பிரித்தானிய ஜோடி ஒன்று தவறுதலாக அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலுள்ள சென்ட் ஜோஸ் நகருக்கு சென்ற சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. மெக்சிகோவில் 8 மாதங்களாக வேலை செய்யும் தமது மகளுடன் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இணைவதனை எதிர்பார்த்து புறப்பட்ட திரு மற்றும் திருமதி கெல்ஹம் என்ற பெற்றோரை இவ்வாறு இடம் மாறி அனுப்பப்பட்டுள்ளனர்.
இந்த தம்பதி தங்களது 21 வயதான மெக்சிகோவில் உள்ள மகள் பிராங்கியை சந்திக்க 14 நாட்கள் சுற்றுலா ஒன்றை 3200 ஸ்டெர்லிங் பவுண்ட்கள் செலவில் இங்கிலாந்தில் உள்ள தோமஸ் குக் என்ற பயண முகவர் நிலையத்தினூடாக முன்பதிவு செய்துள்ளனர். மான்செஸ்டரில் இருந்து சரியாக சிகாகோவில் முதல் விமானம் தரை இறங்கியுள்ளது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட இரண்டாவது விமான முன்பதிவில் ஏற்பட்ட கோளாறினால் 2400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலிபோர்னியா சென்ட் ஜோஸ் நகருக்கு சென்றுள்ளது. விமானம் தரை இறங்கியதன் பின்னரே தவறு இடம்பெற்றுள்ளதை கெல்ஹம் தம்பதியினர் உணர்ந்துள்ளனர். 20 மணித்தியாலங்கள் பயணித்து மகளை சந்திக்க முடியாமல் போன ஏமாற்றத்தினால் மனைவி அழுதார். இது ஒரு கெட்ட கனவாக அமைந்தது. எங்களது மகளுடன் செலவிடும் 2 நாட்களை இழந்துவிட்டோம் என கெல்ஹம் தெரிவித்துள்ளார். பின்னர் கலிபோர்னியா விமான நிலையத்தில் உறங்கிவிட்டு அடுத்த நாள் 800 ஸ்டெர்லிங் பவுண்ட்கள் செலவில் மெக்சிகோ சென்ட் ஜோஸ் நகருக்கு சென்றுள்ளனர். இதனால் பொருட்கொள்வனவு வவுச்சர் உள்ளடங்கலாக தோமஸ் குக் நிறுவனம் இத்தம்பதிக்கு 1400 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை மீளளித்துள்ளது. இது அரிதாக நடைபெறும் நிகழ்வொன்றாகும். இதற்காக நாங்கள் மீண்டும் ஒருமுறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களது திருப்திக்காக பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரையும் நாங்கள் பேசினோம். எங்களது வாடிக்கையாளர்களின் விடுமுறை எவ்வளவு முக்கியமானது என நாங்கள் அறிவோம் என நெட்ஃபிளைட்ஸ் முன்பதிவு நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடடா, ஒரு சின்ன தவறினால் எவ்வளவு பெரிய இழப்புகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் இதனை ஒரு சின்ன தவறு என்றும் சொல்ல முடியாது. நஷ்டத்தை குறிப்பிட்ட நிறுவனத்தால் ஈடு செய்ய முடிந்தாலும் மன உளைச்சலை அவர்களால் ஈடு செய்ய முடியாது. கவனம் எதிலும் கவனம் நமக்கும் தேவை. பூனைகளுக்கான ஆடம்பர ஹோட்டல். பூனைகளுக்கான ஆடம்பர ஹோட்டல் ஒன்று பிரிட்டனில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பூனைகள் துன்பத்தில் வாடுகின்றமைக்கு ஒரு தீர்வாக இந்த பூனை ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டலில் பூனைகளுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் மசாஜ் சிகிச்சையும் வழங்கப்படுகின்றன. பூனைகள் உறங்குவதற்கு சோஃபா வழங்கப்படுகிறது. இந்த பூனைகளுக்காக 2 முறை உணவு வழங்கப்படுகின்றது. இந்த ஹோட்டலில் தொலைக்காட்சியும் பல வண்ண மீன்களை தாங்கிய மீன் தொட்டிகளும் எலிகளும் பறவை காட்சிகளும் படுக்கை அறைகளும் காணப்படுகின்றன. அத்தோடு 4 பக்கமும் கொண்ட படுக்கை அறைகளை கொண்டு காணப்படுகின்றது. பூனைகளை வளர்ப்பவர்கள் பல நாட்கள் விடுமுறையில் செல்லும் போது இந்த ஹோட்டலில் பூனையை விட்டு செல்ல விரும்புகிறார்களாம். இந்த ஹோட்டலில் பூனைகள் தங்குவதற்கு ஒரு நாளுக்கு 15 பவுண்ட்கள் அறவிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சரியா போச்சு. பூனை ஹோட்டல் வேற ஆரம்பித்து விட்டார்கள். இனி என்ன? விடுமுறையில் போகும்போது பூனையை ஆடம்பர ஹோட்டலில் தங்க வைக்க வேண்டியதுதான். நோயாளியின் ஈரலில் முதல் எழுத்துக்களை பதித்த சத்திர சிகிச்சை நிபுணர். தங்களது பெயரை எங்காவது ஓரிடத்தில் பதித்துவிட பலரும் எண்ணுவர். ஆனால் இங்கிலாந்தை சேர்ந்த சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் அவரது பெயரின் முதல் எழுத்துக்களை நோயாளியின் ஈரலில் பதித்துள்ளார். சிமோன் பிரம்ஹால் என்ற சத்திர சிகிச்சை நிபுணரே நோயாளியின் ஈரலில் முதல் எழுத்துக்களை பதித்துள்ளார். பெயர் வெளியிடப்படாத நோயாளியின் ஈரலில் நஞ்சற்ற ஆர்கன் வாயுவினால் SB என பதித்துள்ளார். பின்னர் அந்நோயாளிக்கு மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் போது சக வைத்தியர் இதனை கண்டுபிடித்துள்ளார். இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்டு சிமோன் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அண்மையில் இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் உள்ள குயின் எலிசபெத் வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து வைத்தியசாலையின் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவறாக நடந்து கொண்டார் என்ற சந்தேகத்தில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழக வைத்தியசாலைகள் NHS நம்பிக்கை அமைப்பு சத்திர சிகிச்சை நிபுணரை இடைநிறுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். நாம் பேசிக்கொண்டிருப்பது கையொப்ப ஏட்டினை பற்றியல்ல, ஒரு நோயாளியை பற்றி என நோயாளியின் நலனக்கரை பிரச்சார குழுவின் அமைப்பாளர் ஜாய்ஸ் ரோபின் என்பவர் கூறியுள்ளார். அடடா, இவருக்கு ஏன் இந்த விபரீத ஆசை? நோயை தீர்க்க நோயாளி வந்தால் நோயாளியின் இதயத்தோடு அல்லவா விளையாடி இருக்கிறார். இந்த அற்பத்தனமான ஆசைகள் மனிதனை விட்டபாடில்லை. இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.